பசங்க அவளை அடிச்சு சரிதானே? அவளை அடிச்சு சரிதானடா? சரிதான் சரிதானே? நான் அடிச்சு சரிதானே? சொல்றா சரிதானே? ஆமா. எப்படிடா? தப்புடா. தப்பு. அவளை அவளை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி அடிக்கலாம்? தப்புடா. தப்பு தானே? தப்பு தானே? தப்புடா. தப்பு. கௌரி அடிச்சது தப்புடா. கௌரி அடிச்சது ரொம்ப தப்புடா. மேல அவளை போயிடா. ஐயோ தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். சுந்தர், just leave me alone. ஒதுக்குறேன். இப்படியே உட்கார்ந்துருந்தா என்னமா அர்த்தம்? கொஞ்சம் பாலாவது சாப்பிடுமா? வாமா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். பிடிவாதம் பிடிக்காதுமா. ஏன் அத்தை என்ன கம்பல் பண்றீங்க? நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அது பசிக்கலம்மா. போய் சொல்லாதீங்க அத்தை. உங்களால சாப்பிட முடியாது. பெத்த பிள்ளை உயிரோட இருக்காரு, இன்னும் வீட்டுக்கு வரல, பார்க்க முடியலன்னு நினைக்கிறப்ப உங்களால சாப்பிட முடியல. அப்புறம் எப்படி அத்தை நான் சாப்பிடுவேன்? அது இல்லம்மா, ஏற்கனவே நீ உடம்பு சரியில்லாம இருக்க. நீ சாப்பிடாம இருந்தா உன் உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுதுன்னு தான் நான் அப்படி சொன்னம்மா. உன் வருத்தமும் ஏக்கமும் எனக்கும் புரியுதுமா. ஆனா நாம என்னம்மா பண்ண முடியும்? அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியாது அத்தை. இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் போன் பண்ணிருக்காரு, ஆனா இவ்வளவு நேரம் கழிச்சும் இன்னும் வரல. ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு பயமா இருக்கு. இல்லம்மா, உனக்கு தோன்றதுதாம்மா எனக்கும் தோணுது. இவ்வளவு நேரமாயி இன்னும் வரல. ஒரு போன் கூட பண்ண முடியலன்னா ஏதோ கஷ்டத்துல இருக்கான்னு தானே அர்த்தம் தோணுது. என்னங்க நீங்க? நீங்களும் அகல்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. கதிர் நல்லா இருக்கான்னு நினைங்க. இல்லம்மா, அப்படி நினைக்கணும் தான் நானும் முயற்சி பண்றேன். ஆனா நேரம் ஆக ஆக எனக்கும் பயம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு தான் இருக்கு. சிவா, என்னடா என்னாச்சு? மாமாட்ட இருந்து ராஜேஷோட லேண்ட்லைன் நம்பர் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அங்க ரிங் போயிட்டே இருக்கு, யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. சிவா, இதுக்கு மேல நம்ம இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. என் கூட வரியா? ஹைதராபாத் போலாம். என்னம்மா சொல்ற? அகல்யா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு ராஜி. நாம எல்லாரும் இங்கேயே இருந்துகிட்டு ஒரேடியா குழம்பிக்கிட்டு இருக்கிறத விட யாராவது ஒருத்தர் ஹைதராபாத்துக்கு போய் அங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்காக அகல்யா எங்க போனோம்? சிவா மட்டும் போனா போதும். இல்லத்த, எனக்கு இங்க இருக்க நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. நான் அங்க போயே ஆகணும், நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் அவர் என்னை விட்டு விலகி ரொம்ப தூரமா போற மாதிரி தோணுது. அகல்யா, ராஜி, அவ மனசு இங்க இல்லம்மா, எப்பவும் கதிரை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ போட்டு விடு. அம்மா, நாங்க இப்ப உடனே புறப்பட போறதில்ல. நாளைக்கு காலையில வர வெயிட் பண்றோம். கதிர் வரானான்னு பாக்குறோம். ஒருவேளை நாளைக்கு காலையில அவன் வரலன்னா நாளைக்கு நைட்டே ஹைதராபாத் கிளம்புறான். சரி அகல்யா, நீ போறதா உன் மனசுக்கு ஆறுதல்னா நான் தடுக்கல. ஆனா இப்ப கொஞ்சம் வந்து சாப்பிடுமா, வா. இல்லத்த, எனக்கு
எனக்கு வேண்டாம். அகல்யா, ராஜி, அவ போக்குல அவளை விடு. வா. என்னங்க, நீங்க ஹைதராபாத் போறது எனக்கு சரியா படல. ஏன்? கதிர தான் பிரச்சனையில இருந்திருந்தா நம்ம கிட்ட போன்ல பேசும்போது எல்லாத்தையும் சொல்லிருப்பாரு. அவர் எதுவுமே சொல்லலையே. காலையில வரேன்னு சொன்னவரு ட்ரெயினை மிஸ் பண்ணிருக்கலாம். ராஜேஷ் மொபைல் ஏதோ காரணத்தினால கட்டா இருக்கலாம். சின்ன சின்ன காரணத்தை வச்சுக்கிட்டு நீங்க இங்க கிளம்பி போகும்போது அவர் இங்க வந்தா என்ன பண்றது? ஏண்டி இப்பதானடி சொன்னேன், நாங்க இப்ப உடனே கிளம்பலையே. நாளைக்கு காலையில வரைக்கும் கதிர் வரானான்னு வெயிட் பண்ணி பாக்குறோம். ஒருவேளை அவன் வரலன்னா நாளைக்கு நைட்டு கிளம்புறோம். அது மட்டும் இல்லாம எனக்கும் அவன் ஏதோ பிரச்சனையில மாட்டிருப்பானோன்னு தோணுது. இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு அகல்யா முக்கியம். கதிர் வரலன்னா அவ அப்செட் ஆயிடுவா. திரும்பவும் அவ சிக்காரதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. அதுக்காகவாவது நான் ஹைதராபாத்துக்கு போய் தான் தீரணும். சாப்பிட்டாது போலால. எனக்கு வேண்டாம் ரம்யா. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டா போங்க. ஓகே சார். ஆமா கல்யா, மானசாவை சென்னையிலே விட்டு வந்திருக்கிறியே, உன்னை தேடி அவ அழமாட்டாளா? இல்ல சிவா, என்கிட்ட இருக்கிறத விட முக்காவாசி நேரம் அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் தான் இருக்கா. அதுவும் எல்லாமே நம்ம இங்கேவா இருக்க போறோம். உங்க அண்ணன் கடிச்சுன்னு கூட்டிட்டு போயிடுவோம்ல. கதிரை பார்த்த உடனே ஏன்டா இத்தனை நாளா வீட்டுக்கு ஃபோன் பண்ணல, நான் அவனை நல்லா 4 திட்டணும். ஏன் சிவா, ராஜேஷ் வீட்ல உங்க அண்ணன் இருப்பாருன்னு நம்புறியா? ஏன், உனக்கு வேற ஏதாவது தோணுதா? இல்ல, எனக்கு என்னமோ அவர் ஆரம்பத்துல இருந்து ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காருன்னு தோணுது. ஐயோ, இங்க பாரு, முதல்ல இந்த மாதிரி நினைக்கிறத நிறுத்து. இப்ப போய் பாத்துருவோம் அவனை. இங்கே நிறுத்திங்க வேண்டிய. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க இதை போயிட்டு வந்துடுறோம். అలాగే సార్. ராஜேஷ் சார், ராஜேஷ் சார், ஜன்னல் வழியா பார்க்கலாம். வீட்டுல யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையே. எங்கேயாவது வெளியே போயிருப்பாரு போல இருக்கு. பக்கத்து வீட்டுல கேட்டு பாப்போமா? பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்க பக்கத்து வீடு லாக் ஆயிருக்கு. அங்க இருக்கிறவரு ఓ రాజేష్ కారా? ஆமா. నాకు తెలియదండి. ఇల్లు ఏమో గడి వేసి ఉంది. ஓகே, இப்ப என்ன கல்யா பண்றது? அது எனக்கும் புரியல. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி கதிர் ஏதாவது பிரச்சனையில மாட்டிருப்பானோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது சிவா. ஆனா எப்படி இருந்தாலும் அவர் இல்லாம நான் ஹைதராபாத் விட கிளம்புறதா இல்ல. சிவா, ராஜேஷ் உன்கிட்ட இந்த வீடை தவிர வேற ஏதாவது வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காரா? இல்லையே, அப்படி எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்கள பத்தி ஏதாவது? இல்ல, கதிரக்கானன் தேடிட்டு இருந்ததுனால அவர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பத்தி நான் எதுவும் கேட்டுக்கல. ஆனா அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அது கூட அவரா சொல்லிதான் எனக்கு தெரியும். ஐயோ, இப்ப என்ன சிவா பண்றது? தெரியலையா இல்லையா, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்க. சிவா, அவருக்கு ஆபீஸ் ஏதாவது இருக்கா? அது எனக்கு தெரியும். ஓகே, நம்ம முதல்ல அங்க போய் விசாரிப்போம். சரி. அங்க எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கலனா அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதா? ஆமா இல்லையா, சிரஞ்சீவி பார்மசூட்டிகல்ஸ் ஓனர் மிஸ்டர் சுந்தரகுடி போய் பார்க்கலாம். சரி. பஞ்சகுடா. கதிர் உயிரோட இருக்காரு? ஆமா சார். முதல்ல நாங்களும் நம்பல. அகல்யா தான் கதிர் இன்னும் சாகலன்னு சொல்லிட்டு இருந்தா. அவ சொன்ன மாதிரியே கதிர் இன்னும் சாகல. 2 நாளைக்கு முன்னாடி கதிர் எங்களுக்கு ஃபோன் பண்ணா. மறுநாள் காலையில கண்டிப்பா வந்துடுறேன்னு சொன்னான். ஆனா அவன் வரல. நாங்களும் ஃபோன் பண்ணி பார்த்தோம், லைன் கிடைக்கல, எந்த டீடைலும் தெரியல. பொறுத்து பார்த்தா இப்ப கிளம்பி வந்திருக்கோம்.
நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. போலீஸ் இதெல்லாம் நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறம் தானே ஃபைலையே க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சரியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணவே இல்லை சார். எங்கேயோ கிடைச்ச பாடியை எங்க அண்ணன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்ப கூட பாருங்க சார், நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அவங்க வாங்கவே மாட்டேங்கிறாங்க. கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுல போலீஸ்காரங்களுக்கு என்ன சிரமம்? கதிர் இறந்துட்டாரு, நாங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் அவரை காணலன்னு வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்க எப்படி வாங்க முடியும்? அவங்க எங்களை கேக்குறாங்க. சரிங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதை பாருங்க, நீங்க திரும்ப திரும்ப வரனால என் கன்சர்னுக்கு தான் கெட்ட பேரு. சார் ப்ளீஸ், நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்களும் தமிழ்காரர் தானே. என் ஹஸ்பண்ட் வேலை விஷயமா உங்க கம்பெனிக்கு தான் வந்திருக்காரு. ஆனா இடையில என்ன நடந்துச்சுன்னே தெரியல. உங்களுக்கும் இந்த விஷயத்துல கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சார். ஹலோ, சாரி. எனக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாதுங்க. என் கம்பெனிக்கு ஒருத்தர் வரேன்னு சொன்னாரு, வரல. தட்ஸ் இட். எனக்கும் இதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. தயவு செய்து நீங்க கிளம்புறீங்களா? கோவப்படக்கூடாது. அது எங்க அம்மா. அவங்க கொஞ்சம் அண்ணம்மா. ஐயா. வெளியே அம்மா கரைச்சிடு. சரியா வெள்ளோ சார், கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இந்த சிட்டில பெரிய ஆளு. நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சார். இதை பாருங்க, நான் சிட்டியில பெரிய ஆள் தான். அதுக்காக இந்த விஷயத்துல தூக்கி என் தலையில போட்டுக்க முடியாதுங்க. அதுக்கு நான் அவசியமா எனக்கு கிடையாது. சரி, ஒரே மொழி பேசுறோன்றதுக்காக வேணா ஒரு ஹெல்ப் பண்றேன். ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க சொல்றேன். அது போதும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபோன் பண்றேன்னு சொல்றேன்லங்க, கிளம்புங்க. ஓகே சார், நாங்க கிளம்புறோம். அண்ணி, போகாதீங்க.